சரி சொல்லுங்க. ஈசாலா ஈசாலா கப் நம்து தான். ஆல்வேஸ் பீயிங் கான்ஃபிடென்ட் தான். என்ன ஈசாலா கப் நம்து அப்படின்றீங்க? நல்லா கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம்ல. கான்ஃபிடென்ட் தான் வந்து இப்போ இல்லையா? இப்போ ஃபில் சால்ட் பத்தி நினைக்கிறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கேப்டனா ஒரு தவறுகள் வந்து ஆர்சிபி கேப்டன் செய்வாரு. அதே மாதிரி மேனேஜ்மெண்டா சில தவறுகள் வந்து மேனேஜ்மெண்ட் செய்யும். அந்த மாதிரி ஃபில் சால்ட் வருவாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா பிளேயிங் லெவன்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆஸ் ஆர்சிபி ஃபேன் என்ன கான்செப்ட் அப்படின்னா இது வரைக்கும் பாஸ்ட் 18 இயர்ஸா வந்து அந்த ஓப்பனிங் பேர் ஃபார் ஃபாரின் பிளேயரை வந்து இருக்கிறது வந்து ஆர்சிபி வந்து விடாம புடிச்சுக்கிட்டே இவங்க தான் எனக்கு வேணும், இவங்க தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் கூட. சோ எனக்கு தெரிஞ்சு பிளஸ் ஆர்சிபி என்னது மேக்ஸ்வெல் பிளஸ் விராட் பிளஸ் இன்னொரு இருப்பானே இஸ் ஈக்குவல் டு டிஸ்ட்ரக்ஷன். ஆமா அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க பெஸ்ட் டிசிஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்தது என்ன அப்படின்னா வந்து டிவைன் பவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் ஃபில் சால்ட் கையில் அடிபட்டு ஒரு டிவைன் பவர் வந்து இந்த மாதிரி எடுக்கப்பட்டதா அப்படின்னு. ஏன்னா வந்து வெங்கடேஷ் ஐயர் அண்ட் விராட் கோலி பெத்தல் கொண்டு வந்தாங்க. பெத்தல் ஒர்க் அவுட் ஆகல. பட் எண்ட் ஆஃப் தி டே விராட் கோலி அண்ட் as well as வெங்கடேஷ் ஐயர் அந்த பேர் வந்து ஒர்க் அவுட் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த பேரை உடைக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் நினைக்கிறதுக்கான ஒரு 90% அவங்க கிட்ட அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்களுக்கே அவங்க சூனியம் வச்சுக்கிறது. ஏன்னா அவங்களுக்கே அவங்க சூனியம் வந்து நிறைய வாட்டி வச்சுப்பாங்க. அது மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் சரி, கேப்டனா இருக்கட்டும் சரி. அந்த கேப்டன் வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன் என்ன மேட்டர் டிசப்பாயின்மெண்ட் பேசுறேன். கேப்டன் ஏன் அவரே என்ன சூனியம் வச்சுப்பாரு அப்படின்றது அது உங்களுக்கு தெரியும். நான் ஒருத்தரை பத்தி புலம்ப வேணும் அவர் தான். சோ இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன தவறு பண்ணோம் அப்படின்னா ஃபில் சால்ட்டை கொண்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். என்னன்னா நல்லா போய்கிட்டு இருக்க இந்த ஸ்குவாடை வந்து வந்து இந்த வச்சுக்கோ இந்த இதுல மாதிரி இந்த டக் லைஃப்ல வந்து அவன் அப்படிதான்ப்பா சாப்பாடுலாம் வச்சுட்டு கொஞ்சம் ஓரமா பீய வைப்பான். அந்த மாதிரி நம்ம ஆளுங்க பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து ரங்கராய சக்திகள் மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப சால்ட் வேணும் தான். என்ன கான்செப்ட்னா இப்ப நல்லா போய்கிட்டு இருக்க இதுல வந்து எப்பவுமே வந்து நடுவுல வந்து முடிச்சு விடுறது அப்படின்றது வந்து எல்லா டீமும் செய்யும். அதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆர்சிபி. சோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப காலமா இந்த ஆர்சிபி ஃபேனா இருக்கிறதால எனக்கு பயம். எப்பவுமே ஆர்சிபி வந்து எந்த மேட்ச் ஆனாலும் உள்ளுக்குள்ள வந்து ஜெயிக்கணும் இருக்கும். பட் வெளியே வந்து பயந்துட்டே இருப்பேன். ப்ளீஸ்ரா அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி வந்து என்னதான் நல்ல டீமா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பயம் காட்டிட்டே தான் இருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட் எடுத்துன்னு வராம இருந்தா கொஞ்சம் நல்லது. அதுதான், வேற எதுவும் இல்லை. பிளேயிங் லெவல்ல எனக்குமே அதான் தோணுது. எனக்குமே பிளேயிங் லெவல்ல வந்து ஏன்னா ஃபில் சால்ட் கொண்டு வரது வந்து என்னன்னா கொண்டு வந்து ஏன்னா நார்மல் இன்ஜுரி இல்ல, நார்மலா ஒரு நிகழ் இருந்தா கூட பரவாயில்ல. பட் ஆனா வந்து ஃபிராக்சர்ன்றதுனால கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எடுத்த உடனே முதல் மேட்சே ஆடுவாரானா தெரியல. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் ஒரு 2-3 மேட்ச்க்கு அப்புறம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் ஆனா இப்போ ஃபைனல் ஐ திங்க் தே ஷுட் கோ வித் வெங்கடேஷ் ஐயர் தான் சொல்லுவேன். அந்த வெங்கடேஷ் அந்த அளவுக்கு மோசமாலாம் பண்ணல. அவன் ஜாப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். டீசன்ட் 44 for 20 அதுக்கு வந்து 8 balls for 20 லாம் வந்து நல்ல நாக் தான். பெட்டலாம் அடிக்கல. அவன் ஒண்ணு எப்படின்னா அந்த தட்டிலாம் ஆட மாட்டான். சோ அவன் நல்லா என்ன பொறுத்த வரைக்கும் மாத்த கூடாதுன்னு நானும் சொல்றேன். 10 balls 21 அந்த மாதிரி அடிச்சா போதும். ஓகே.